என் குருவே துணை. இப்ப வந்து மாந்திரீகத்துல சுப்பிரமணியர் மாந்திரீகம்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சுப்பிரமணியோட மந்திரத்த படிக்கும்போது, என்னென்ன சித்துகள் ஏற்படும்? என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? சுப்பிரமணியர்ன்றது எந்த தெய்வத்த சார்ந்தவரு? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சுப்பிரமணியர் வந்து முருகர் தான் சுப்பிரமணியர். இந்த சுப்பிரமணியர் வந்து ஞானத்துல அதி தெளிவான ஞானியாக மாறக்கூடியது தான் இந்த சுப்பிரமணியோட திருமந்திரம். அந்த சுப்பிரமணியோட திருமந்திரத்த படிக்கும்போது, மூடனும் எப்படிப்பட்ட முட்டாளும் அறிவு கூர்மையாகி, ஞானியாகி, சித்தனாக மேலோங்கி விளங்குவான் என்று சாஸ்திரம். இந்த சுப்பிரமணியர் வந்து மாந்திரீக துறையில முக்கியமான ஒரு சக்தியாக அது விளங்குது. என்னன்னா, சுப்பிரமணியர் வந்து யார் ஒருத்தன் பூஜை பண்றாங்களோ, அவங்களுக்கு மாந்திரீகத்துல தோல்வின்றதே இருக்காது. மாந்திரீகத்துல அவங்கள வந்து ஜெயிக்க முடியாது. மாந்திரீகத்துல அந்த துல்லியமான சுப்பிரமணியர் மாந்திரீக பிரயோக வேலைய வந்து ஒருத்தர் மேல பண்ணாங்கன்னா, அது திருப்பறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களும் சுப்பிரமணியர் மாந்திரீகம் கரெக்ட்டா தெரிஞ்சிருந்தா மட்டும் தான், அந்த மாந்திரீக பிரயோகத்த எதிர் பண்ணி திருப்ப முடியும். இல்லன்னா திருப்ப முடியாது. அப்படிப்பட்ட பிரயோக முறைலாம் இருக்கு அதுல, சுப்பிரமணியர்ல. அது மட்டும் இல்ல, சுப்பிரமணியில தோஷ நிவர்த்தி, சர்வ தோஷ நிவர்த்தி பண்ண முடியும். வசியம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வசியம் பண்ண முடியும். ஒரு மனிதனோட கர்ம வினை தீர்க்கக்கூடிய தெய்வமா இருக்கும் சுப்பிரமணியர். அதுல மந்திரம் அப்படி இருக்கும். சுப்பிரமணிய மந்திரத்த நீங்க படிச்சீங்கன்னா, கர்ம வினைகள் ஜென்ம ஜென்மமா படிஞ்சு இருக்கிற கர்ம வினையும் மாறும். இன்னும் ஜென்ம ஜென்மமானா, நம்மளோட தாய், தகப்பன், அவங்களோட தகப்பனாரு, பாட்டனாரு அப்படியெல்லாம் வருது இல்லையா? கர்ம வினை. அதையும் இதுல வந்து தீரும். இந்த மந்திரத்த படிக்கும்போது. அது மட்டும் இல்ல, இந்த மந்திரத்த யாரு கரெக்ட்டா சித்தி பண்றாங்களோ, இவங்களுக்கு வந்து இந்த காளி அம்மாவோட ஒரு மந்திர பிரயோக முறையில பாவ பிரயோக முறை இருக்கு. அதாவது பொம்மை செஞ்சு ஒரு மாந்திரீக பிரயோக முறை இருக்கு. அது சுப்பிரமணியர் வச்சு மாந்திரீக பிரயோகம் பண்ணீங்கன்னா, அவ்வளோ அற்புதமா வேலை செய்யும். அதுல வந்து கை, கால் விழுந்தவங்களுக்கும் சரிப்படுத்தலாம். யாராவது மாந்திரீக பிரயோகம் வேலை செஞ்சுட்டு கை, கால் வந்து வராம போயிடும். அவங்களையும் சரிப்படுத்தணும்னா சுப்பிரமணியர் வச்சு தான் சரிப்படுத்த முடியும். அதே மாரி பாவ பிரயோகம் பண்ணி எந்த ஒரு மனுஷன் வந்து கை, கால் விழுந்து இருக்கிறதோ மாந்திரீக பிரயோகத்தால சுப்பிரமணியோடைய மந்திரத்த படிச்சு, அவங்க பாவம் செஞ்சு, அந்த பாவையில வந்து அவங்களோட வினை இறக்கி, எடுத்து சுடுகாட்டுல நம்ம பதிக்கும்போது, அவங்க கர்ம வினை தீரி, திருப்பி வந்து கை, கால் நல்லபடியா வரும். 1 வாரத்திலேயே. நீங்க வந்து 10 நாள்லயே பார்க்கலாம் அது. மாற்றங்கள் நடக்கும். அவ்வளோ அற்புத சக்தியாக சுப்பிரமணியர் இருக்காரு. அது மட்டும் கிடையாது. ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் வந்து அறிவு கூர்மையா கம்மியா இருக்கும். தெளிவே இருக்காது. அந்த குடும்பமே ஒரு மன பாதிப்புப்பட்ட மாரிலாம் இருக்கும். அவங்களுக்கும் இந்த சுப்பிரமணியோட மந்திரத்த அஷ்டபந்தமா செஞ்சு, அவங்க வீட்டுக்குள்ளார அது வைக்கும்போது, பூஜை பண்ணும்போது, வீட்டுக்குள்ள இருந்த அந்த புத்தி குறைவாகப்பட்ட மனுஷாலும் நல்ல மனுஷாலா மாறுவாங்க. பிள்ளைகளும் நல்ல நல்ல அறிவாற்றல் பிள்ளைகளா மாறுவாங்க. நல்ல சிந்தனையாளா மாறுவாங்க. நல்ல தெளிவுகள் வரும். நல்ல பேச்சுக்கள் வரும். எல்லாமே நல்லாருக்கும். அதனால சுப்பிரமணிய மந்திரம் வந்து அற்புதமானது. இத பயன்படுத்துங்க, பலனடைங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.